அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ராகுல் காந்தி தோற்பதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டது கம்யூனிஸ்ட் கட்சி. இந்தியில் இருந்துகிட்டே இந்த உதவியை கூட காங்கிரஸுக்கு செய்யலைனா எப்படிங்க? ஆனி ராஜா தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார். ராகுல் தான் இன்னும் அங்கு போய் சேரவில்லை. பிரச்சாரம் பண்ணி தோற்கவா இல்லை பிரச்சாரம் பண்ணாமலேயே இங்கிருந்தபடி தோற்கலாமா என்று ஆலோசனை பண்ணிக்கொண்டு இருக்கிறார் போலும். ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கார். ராகுல் வயநாட்டில் பிரச்சாரத்துக்கு இறங்கினா தான் அங்குள்ள தெருநாய்கள் சண்டையை நாம் பார்க்க முடியும். பிரசாந்த் கிஷோரே ராகுலை பற்றி சொல்லி இருப்பதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ராகுல் கட்சி தலைமை பதவியையும் ஏற்க மாட்டேன் என்கிறார். ஆனால் எல்லா கட்சி விவகாரங்களிலும் முடிவுகளிலும் தலையிடுகிறார். இந்த தேர்தலில் தோல்வியுற்றால் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருப்பது காங்கிரஸ் கட்சிக்கு நல்லது, அப்பத்தான் காங்கிரஸ் கட்சி பிழைக்கும் அப்படின்னு அந்த மனுஷன் மனசு நொந்து போய் சொல்லியிருக்காரியா. சசி தரூரோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்களிப்பது வேஸ்ட் என்று ஒரு உண்மையை வாய் உளறியோ நாக்கு தவறியோ பப்ளிக்காக போட்டு உடைச்சிட்டாரு. கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒருத்தரை எதிர்த்து கருத்து வெளியிடுவது ஒன்றும் இவர்களுக்கு புதிது இல்லையே, அது வழக்கமான நடைமுறை தானே. தமிழ்நாட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ராமர் லட்சுமணன் மாதிரி கட்டி தழுவிக்கிடுவாங்க. பார்டர் தாண்டுனா கேரளாவில் ராமனும் ராவணனுமா மாறிடுவாங்க. ஒருத்தன் பொண்டாட்டியா ஒருத்தன் தூக்கிட்டு மட்டும்தான் போகலை, இன்னும் அதையும் முடிஞ்சால் நடத்துவாங்க போல. ராகுலை எதிர்த்து கம்யூனிஸ்ட் ஒரு ஆனி ராஜா என்ற பெண்ணை நிறுத்தி இருக்கும் தைரியத்தை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். ராகுலை பொறுத்தவரை பொம்பளை கையில் தோத்தா அது அவருக்கு கேவலம் இல்லை, அது ஒரு பெருமை தானே. அமேதி தொகுதியிலும் ஸ்மிருதி ஈரானியிடம் அப்படித்தானே தோத்தாரு. ராகுல் தான் அடுத்த பிரதமர் என்று அரசல் புரசலாக வந்த ஆரூடத்தை பொய்ப்பித்து இருக்கிறார்கள் இந்த காம்ரேடுகள். அந்த செய்தியை அணைத்து விட்டார்கள். இதற்குத்தானே ஆசைப்பட்டு கூட்டணி போட்டாய் பாலகுமாரா. கேரளாவில் போட்டி போடும் ராகுல் மற்றும் சசி தரூர், கேசி வேணுகோபால் இவர்களை தேர்தலில் மண்ணை கவ்வ வைத்தால் கேரள மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்களுமே பாராட்டுவார்கள், மன நிம்மதியும் அடைவார்கள். அந்த நல்ல எண்ணத்தில் செயல்படும் காம்ரேடுகளின் முயற்சியை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். கூட்டணிக்கு இலக்கணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டியிருக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. அதற்காகவே உண்டியல்களை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். பாராட்டாமல் போய்விட்டால் நாம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக மக்கள் நினைத்து விடுவார்கள். ராகுல் காந்தி வயநாட்டுக்கு ஏன் வராரு? அவருக்கு என்ன மலையாளம் தெரியுமா? இங்குள்ள மக்களின் பிரச்சனைகள் என்னன்னு அவருக்கு தெரியுமா? இல்லை சொன்னாதான் புரியுமா? கேரள பெண் தொண்டர்களை கட்டி அணைப்பதை தவிர அவருக்கு வேறு என்ன தெரியும்? வேறு என்னதான் இங்கு அவர் செய்திருக்காரு? இங்குள்ள மக்களின் எத்தனை பிரச்சனைகளை அவர் தீர்த்து வச்சிருக்காரு பட்டியலிட முடியுமா? இதுவரையில் அவருடைய பதவியை காப்பாற்றவே கோர்ட்டுப்படி ஏறி இறங்கவே அவருக்கு நேரம் சரியா இருக்குது இல்லை. மக்கள் பிரச்சனைகளை எப்படி பார்ப்பாரு? இவரா இந்தியாவின் பிரச்சனையை தீர்த்து வைக்க போறாரு? அவர் தெலுங்கானாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ போய் ஏமாளி தேசத்தில் நிற்க வேண்டியது தானே. கேரளாவுக்கு வாங்கன்னு நாங்கள் என்ன வெத்தலை பாக்கு வச்சா அழைச்சோம்? கேசி வேணுகோபால் அவர் ஊரில் கர்நாடகாவில் நிற்கிறதுக்கு அவருக்கு என்ன கால் வலிக்குதா? இங்குள்ளவர்களிடம் மலையாளத்தில் சம்சாரித்து பிரச்சனைகளை என்னவென்று புரிஞ்சிக்கிற சக்தி ராகுலுக்கு இருக்கா? இவரை போய் நாங்கள் அடுத்த பிரதமர்னு ஏற்றுக்கணுமா? இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு ஏமாறுகிற கூட்டம் ஒன்று இருக்கு, அங்கே போய் வச்சுக்கோப்பா. இவர் தான் இந்தியாவை காக்க ஸ்டாலினுக்கு அடுத்து வந்த தெய்வ பிறவின்னு மக்கள் ஏற்றுப்பாங்க, ஓட்டையும் உடனே போட்டுடுவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு திரிகிறானுங்க. தமிழ்நாட்டில் காட்டுற அவியல் எல்லாம் இங்கே வச்சுக்காதப்பா, வாழை ஒட்டை நறுக்கி பிச்சு போடுவோம் பிச்சு. நாங்களே வீணா விஜயனை இடி மணி லாண்டரிங் கேஸில் எப்போ தூக்கிட்டு போவாங்கன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். லப்பு டப்புன்னு துடிச்ச இதயம் எல்லாம் இப்போ திக்கு திக்குன்னு துடிக்குது. தெலுங்கானா பிஆர்எஸ் கட்சி கவிதா தீகார் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? கல்குவாரியில் இருந்து காசு வாங்கினது வீணா விஜயனின் ஐடி கம்பெனி என்று எவனோ ஈட்டிக்கிட்ட போட்டு கொடுத்துட்டான் போல இருக்க. துரைமுருகன் கதற மாதிரி நாங்களும் கதற வேண்டியதாக இருக்குது. இப்போ வீணா கேஸில் வீணா வசமாக மாட்டிக்கிட்டோம். அதை சொல்லியே இந்தி கூட்டணியில் கூட சேர்த்துக்கிட்டாங்க.
ஊழல் பண்ணி அது வெளியே தெரிஞ்சு போச்சு இல்லை, அப்போ இந்தி கூட்டணிக்கு வந்துடு, நாங்கள் காப்பாற்றி விடுறோம், அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம், இண்டி ஜெயிச்சாதான் இனி உங்களுக்கு உண்டி குலுக்க முடியும் அப்படின்னு நிலைமையே மாற்றி விட்டாங்க ஐயா. தமிழ்நாட்டில் ஒரு விடியல் போய் புதிய புயல் வீச போகுதாம்ல, அதில் மோடி காணாமல் போயிடுவார்னு பேசிக்கிறாங்க. காணாமல் போகிறது காங்கிரஸா மோடியான்னு ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும்ல. புயலுக்கு பின் தமிழகம் அமைதி பூங்காவாக ஆகிவிடும். அதுக்கப்புறம் நம்ம பாகுபலி படமெல்லாம் பார்க்கலாம். கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரிட்டைல் லிமிடெட் என்ற கல்குவாரி 1.72 கோடி பணத்தை வீணா விஜயனுடைய எக்ஸாலாஜிக் என்ற ஐடி நிறுவனத்துக்கு லஞ்சமாக ஏன் கொடுக்கணும்? கல்குவாரிக்கும் ஐடி கம்பெனிக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவங்க என்ன சிலிக்கான் சிப்ஸாக தயாரிக்கிறாங்க அல்லது வாழைக்காய் வத்தல் தான் போடுறாங்களா? ஒன்றும் இல்லையே. அந்த ஐடி கம்பெனிக்கு எந்த சர்வீஸும் வழங்காத கல்குவாரி கம்பெனி ஏன் இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தாங்க? அதுக்கு பதிலை சொல்லுங்க. முதல்ல அளவுக்கு அதிகமான கிரானைட்டை வெட்டி எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுத்ததற்காகவா இந்த கைக்கூலி? எக்ஸாலாஜிக்கு கம்பெனி இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும்னு ஏன் கோர்ட்டு வாசலில் போய் கதறினாங்க? கோர்ட்டு ஏன் அதை மறுத்து விட்டது? ஏன் கேரளா மக்கள் வாங்கின பேங்க் கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் கோரிக்கை வச்சிருக்கலாம்ல? இல்லை அபுதாபி துபாயிலிருந்து கடத்தின தங்கத்தை வீட்டுக்கு 1 பவுன் அறிவிச்சிருந்தா உங்களுக்கு ஓட்டாவது விழுந்து நீங்கள் மறுபடியும் தங்கம் கடத்தி இருக்கலாம். வீணா விஜயனுடைய புருஷன் முகமது ரியாஸ் பொதுப்பணித்துறையில் அமைச்சராக இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக தப்பு நடந்தே இருக்காது அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. வீணா விஜயன் கோயம்புத்தூரில் உள்ள செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில் 2000ஆவது வருஷத்தில் படித்த போதே கேரள மக்களுக்கு ஒரு சந்தேகம். ஏன் வீணா விஜயன் கேரளாவில் உள்ள காலேஜில் படிக்காமல் கோயம்புத்தூரில் உள்ள காலேஜில் போய் படிக்கிறாங்க? அவ்வளவு மட்டமான மார்க்கா +2ல் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ரவி பிள்ளையுடைய ஆர்பிடெக் சாஃப்ட்வேர் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டு இருந்தாங்களோ? அப்புறம் ஓரக்கல் கம்பெனி நிறுவனத்தில் சேர்ந்து பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. வெறும் 1 லட்சம் ரூபா முதலீட்டில் 2012ஆம் வருஷம் ஒரு கம்பெனியை தொடங்கி டார்மெண்டாக செயல்படாமல் அப்படியே இருந்தாங்க. அதன் மர்மம் தான் என்ன? மோப்ப நாய்கள் களத்தில் இறங்கி விட்டது என்று அப்போ தெரியல, ஆனால் இப்போ தெரியுது. திடீர்னு 2014 ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை தொடங்கி பெங்களூரில் தொடங்கி வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. 2020 ஸ்வப்னா சுரேஷனுடைய நட்பு அவங்களுக்கு கிடைச்சிது. அப்புறம் அவங்க மூலம் கடத்தப்பட்ட தங்கம் கை கொடுத்தது. அதுக்கு வீணா விஜயன் தான் மாஸ்டர் மைண்டாக இருந்து செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் மூளை வேலை செய்யும்னு காட்ட வேண்டாமா? நாங்கள் கம்யூனிஸ்ட்னா அவ்வளவு வட்டமா? அமெரிக்காவை சேர்ந்த ஸ்ப்ரிங்க்லர் தயாரிப்பு கம்பெனி கொரோனா சமயத்தில் தனிநபர் பற்றிய விவரங்களை கொடுத்ததா ஒரு புகார் அவங்க மேலே புகஞ்சிக்கிட்டே இருந்ததே. அந்த சமயத்தில் காங்கிரஸ் கூட அதை வச்சு சாமி ஆடிச்ச. சட்டசபையில் தங்கம் கடத்தின விஷயம் ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் தான் அங்கே ஒலிச்சுது. அதுக்கப்புறம் தான் இண்டி கூட்டணி போட்டுட்டாங்களே. அந்த கூட்டணி போட்ட பிறகு தான் இந்த விஷயம் அப்படியே அடங்கி போயிடுச்சு. காங்கிரஸ் அதை பற்றி பேசவே இல்லை. கூட்டணியில் சேரலைன்னா விஷயத்தை போட்டு குடஞ்சிருவோன்னு சொன்னாங்களோ என்னமோ, நாம் என்ன கண்டோம்? மக்கள் மறந்ததை ஞாபகப்படுத்துவது நம்ம கடமையாச்சே. எனக்கு அரண புத்திங்க, இப்போ சொல்லலைன்னா பிறகு மறந்துடுவேன். வீணாவின் சம்பாத்தியம் எல்லாம் 2021 தேர்தல் சமயத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போது அவர் புருஷன் முகமது ரியாஸால் காட்டப்படவே இல்லை. 2017 இருந்து 2021 வரை ஐடி ரிட்டர்ன்ஸ் எதுவும் தாக்கல் செய்யவும் இல்லை. இந்த ரியாஸ் தான் சோசியலிசவாதியாச்சே, அதெல்லாம் செய்யலாமா? இப்போ கோடிகளில் புரளும் குடும்பம்தான் பினராயி விஜயன் என்ற ஏழை பங்காளனின் குடும்பம். அங்கு நடப்பது குடும்ப ஆட்சி. இவர்தான் குடும்ப உழைப்பாளிகளின் தலைவன். ஸ்டாலின் மாதிரியே உண்டியல் குலுக்கி கட்சி நடத்தும் பரமை ஏழைகளின் தலைவன். மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, ராகுல் எப்படி தோற்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படி பினராயி விஜயனும் தோற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இந்த குடும்ப ஆட்சியை நடத்துபவன் தான் வாரிசு ஆட்சியை எதிர்த்து
ராகுலை தோற்கடிக்க ஆனி ராஜாவை நிறுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார் இந்த பரம்பரை ஆட்சி முதல்வன். வயநாட்டில் அவியல் செய்யும் இவர்களை வேநாட்டில் உலா வரும் யானைகள் மிதித்து ஆண்டவனிடம் அனுப்பாமல் இருக்க அந்த ஆண்டவன் தான் இவர்களை காப்பாற்ற வேண்டும். ஜெய் ஹிந்த்.